வெல்கம் டு மை சேனல் சாலி விலாக்ஸ் நண்பர்களே. இந்த வீடியோஸ் வந்து எது சம்மந்தம் இருக்க போன்னு சொன்னால் பயங்கரமான தில்லிங்காக ஸ்பெஷலாக சர்ப்ரைஸாக இருக்க போகுது. என்னட்டு தானே யோசிக்கிறீங்க, ஏன் அவசரப்படுறீங்க சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு நான் கிடைக்கணுமெண்டு அவர் என்னென்னலாம் பாடுபட்டு என்னெல்லாம் கஷ்டப்பட்டாருன்னு இந்த வீடியோஸுக்குள்ளே இருக்குது. ஓகேவா, இந்த வீடியோஸ் அவர் தான் எனக்கு எடுத்து அனுப்பினார். இந்த வீடியோஸுக்குள்ளே போய் பாருங்கள் அவர் என்னென்ன கூத்தெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாண்டு. ஓகே, அதுக்கு முன்னுக்கு யாராவது என் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோஸுக்குள்ளே போகலாம். நண்பர்களே, டார்லிங் போகிறாரு, அந்த இடத்துக்கு போகிறாரு, செல்லக்குடி போகுது பாருங்க. அது என்ன இடம்ட்டு நான் காட்டுறேன் பாருங்க, நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. பாருங்க அவர் போகிறாரு பாருங்க, மலையில் பாருங்க தெரியுது. நண்பர்களே, அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. என்னடா படிக்கட்டில் நிற்கிறாரு அப்படின்னு யோசிப்பீங்க, வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். ஓகே, என்னடா சுற்றி மலையாக இருக்குது படிக்கட்டாக இருக்குது அவர் அங்கேயும் இங்கேயும் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்திருக்காரு, சிவன் கோயிலுக்கு. நண்பர்களே, எல்லாரும் கேட்பீங்க திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்துடுங்களான்ட்டு. நான் வந்ததே கிடையாது. ஆனால் என்னுடைய லவ்வர் இந்த வீடியோஸை சென்ட் பண்ணவர். ஏன் இதை சென்ட் பண்ணாருன்னு சொன்னால், நான் அவர் வந்து இந்த கோயிலில் வந்து வேண்டி கொண்டார், நான் கிடைக்கணுமெண்டு வேண்டி கொண்டு 5 நாளே நான் கிடைச்சேன். அதனால தான் இந்த கோயில் வந்து அவருக்கு ஸ்பெஷல் கோயில். அதனால் வந்து எனக்கு வீடியோஸ் எடுத்து சென்ட் பண்ணார். நீ மக்களுக்கு சொல்லு, தெரியப்படுத்து, இந்த கோயிலில் வந்து நான் வேண்டிக்கிட்டு 5 நாளில் நான் அவரை லவ் பண்ணேன். ஓகேவா, அவர் லவ் ப்ரப்போஸ் பண்ணால் நான் மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த கோயிலை வந்து வேண்டி கொண்டார், நான் கிடைக்கணுமெண்டு சேர்த்து வையுண்டு. அதுக்கப்புறம் தான் கடவுள் என்ன சேர்த்து வச்சுக்கிட்டார். அவரால் இந்த கோயில் வந்து அவருக்கு ஸ்பெஷல் கோயில். ஓகேவா, திருவண்ணாமலை கோயில் ஸ்பெஷல் கோயில். அடிக்கடி சொல்லுவார். இந்த கோயிலுக்கு நானும் அவரும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் 2 பேரும் ஜோடியாக வீடியோஸ் போடுவோம், நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க. எங்களை பாருங்கள் சுற்றி படிக்கட்டு. ஓகே, நான்லாம் இந்த மலையில் ஏற மாட்டேன், ஆனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பாருங்கள் எப்படி ஏறாருன்னு. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ படிக்கட்டு இருக்குது. எத்தனை படிக்கட்டு எனக்கு தெரியாது, அவ்வளோ படிக்கட்டு. மூச்சு வாங்கி 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 ஏறாரு பாவம். இங்கே ஏறாரு ஏறி முடியலை. ஆளுக்கு என்ன பண்ண தெரியல, ஒரு மார்க்கமாக நடந்து தெரியுறாரு. அது மாதிரி மேலே வந்துட்டாரு. மேலே வந்து அங்கே பாருங்கள், ஆளுக்கு ரொம்ப மூச்சு வேர்த்து போயிருக்குது. போவோம் என் செல்லத்துக்கு. பார்த்தீங்களா அந்த இடத்த எவ்வளோ அழகாக இருக்குது திருவண்ணாமலை கோயிலுக்கு. இப்போ திருவண்ணாமலை கோயிலுக்கு நான் வந்ததில் இப்படி வீடியோஸ் போடுறோம் பார்த்தீங்களா செல்லக்கிட்டியெல்லாம். மேலே கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க நண்பர்களே. திருவண்ணாமலை கோயிலை பாருங்கள், அவ்வளோ பெரிய பாறையல். அம்மா, இந்த மண்டை கிண்டையில் விழுந்தா அவ்வளோதான், செத்து போயிடும். அவங்க பாருங்கள், பார்க்கவே பயமாக இருக்குது. நான் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயந்துருவேன். நேராக போன்லேயே ஒரு மாதிரி இருக்குன்னு நேராக பார்த்தா பயந்துருவேன். இவர் தைரியமாக நிற்கிறார் அந்த படிக்கல. ஸோ கொஞ்சம் சரிக்குன்னா அவ்வளோதான், கீழே தான் போய் கொடுக்கணும். அவர் கேளல உட்காந்துட்டாரு பாவம். படிக்கட்டில் அவ்வளோ ரொம்ப கஷ்டங்க, காலெல்லாம் வலிக்கும் சொல்கிறாரு, காலெல்லாம் வலிக்குதுன்னு பாருங்கள். இதுலேருந்து குதிச்சா அவ்வளோதான். என்ன ஐயோ, இப்படியெல்லாம் நான் இலங்கையில் பார்த்ததில்ல. நான் ஃபஸ்ட் டைம் இப்படி தமிழ்நாட்டில் நண்பர்களே பாருங்க, அவர் கை காட்டுறாரு பாருங்க. அந்த குளம் ஒன்று தெரியுது பாறையில் கீழே பாருங்கள், ஒரு குளம் தெரிகிறது. அது தூரத்துலேருந்து பார்க்க சின்னதாக தெரியுது, கிட்ட போனால் பெருசாக தெரியுமா தெரியலை. இந்த தண்ணி வந்து இந்த கோயிலில் இருக்கிற சாமிகளுக்கு வந்து அபிஷேகம் செய்கிறது. ஓகேவா, அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு சின்ன கோயில் தெரியலை பாருங்கள், ஒரு சின்ன அதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள். எல்லாம் தூரத்தில் எடுக்கிறபடியாக குட்டி குட்டியாக தெரியுது. பார்த்தீங்களா ஐடி என்ன? நீங்கள் போயிருக்கீங்களான்னு இந்த வீடியோஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு. இங்கே பாருங்கள், அவர் ஒரு இடமா கையை கட்டி காட்டுறாரு வீடியோஸில். பாருங்கள், ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அந்த இடத்த பாருங்கள் சொல்லுவாங்க, அவங்க வாயில சொல்லுவாங்க பாருங்கள். இந்த கிணத்துல தண்ணி, அந்த காலத்தில் தண்ணி மட்டும் சாமிக்கு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த கிணறு அதுதான் ஊற்று. அந்த ஊற்றுலேருந்து வர தண்ணி தான் இங்கே வரும், இங்கேருந்து வர தண்ணி தான் கீழே போகும். அந்த கீழே போகிற தண்ணி தான் குளத்துலேருந்து எடுத்துன்னு போய் கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. தேன் கூடலாம் இருந்துச்சு. வா, ஏன்னா மழை அந்த காலத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. நானும் வீடு கட்டுறதுக்கு அவன் நினச்ச காரியம் முடிக்கிறதுக்காக நானும் கல் வைக்க போகிறேன். எல்லோரும் கல் வைப்பாங்க, நானும் கல் வைக்க போகிறேன். வாங்க. சும்மா இப்படியா எடுக்க, இப்படி வந்து எடுக்க.
பெரிய வீடு கட்டணும், அதனால தான் இவ்வளோ பெரிய கல். அவ்வளோதான். இங்கே ஒரு ஐதீகம் இருக்குது, இது கல் வெடிச்சா நடக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வைக்கிறோம். வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம். எப்பண்டா நண்பர்களே, தீர்த்தம் ஓடியாங்க பாருங்க, வாயில் வருது தீர்த்தம். எனக்கு அது சரியாக தெரியல அது என்னண்டு. ஓகே, போகும் வழி இல்லை. ஓகேவா, போகும் வழி இல்லை. அக்கா இந்த இடத்துல நல்லா உக்காஞ்சி ஒரு லவர்ஸு எல்லா ஃபேமிலி மேன் எல்லோரும் வந்து இந்த இடத்துல உக்காஞ்சி ரெஸ்ட் எடுக்கலாங்க. இதெல்லாம் வீடியோவில் சொல்லுங்கள். சொல்லு. இந்த கல்லாம் காட்ட சொன்னாண்ணா, அவ்வளோ தூரத்தில் எடுத்துகிட்டு வந்து போட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக அந்த பைப் லைன் எவ்வளோ தூரத்தில் வருது, மலை மேலே போகுது, அதெல்லாம் காட்ட சொல்லுண்ணா. நண்பர்களே, எவ்வளோ அழகாக நெட்டதை பாருங்கள். மேலே இருந்து எல்லாமே வீடு எல்லாமே தெரியுது. அங்கே பாருங்களேன், பார்க்கவே செம்மையாக இருக்குது. இப்படி ஒரு இடத்துக்கு நான் வரணும், ஆனால் கண்டிப்பாக வருவேன். ஓகேவா, என் கனவு நிறைவேறும், கண்டிப்பாக நான் வருவேன். ஓகே, பாருங்கள் மேலே இருந்து மலையில் ஒரு கோயிலா, வேறு லெவலுங்க. செம்ம. நான் படத்தில் பார்த்துருக்கேன் மலையிலேருந்து கூச்சி சாவாங்கன்ட்டு, ஆனால் மலையில் கோயில் இருக்குது நான் இப்போ தான் பார்க்குறேன். ஓகே, இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு சுற்றி. வாவ், நான் மலைக்கு மேலே இருந்துட்டு ஐ லவ் யூன்னு கத்தணும். பாருங்கள், கீழே நிற்கிறோம். இங்கே பாருங்கள், எல்லோரும் போகிறாங்க போல். ஆமாம், சாமி கும்பிட்டு போகிறாங்களா இல்லை மேலே சாமி கும்பிட போகிறாங்களான்னு எனக்கு தெரியாது. அவங்க போகிறோம். அம்மா சுண்டு, அம்மா இதில் ஏறி இறங்குறோன்னா மூச்சு வாங்கி செத்துருவோம் போல். அம்மா ரொம்ப கஷ்டம்தாங்க. சில பேர் பொண்டாட்டி மாற புருஷன் மாற தூக்கிட்டு போவாங்க, பொண்டாட்டிக்கு புருஷன் மாற தூக்கிட்டு போவாங்கல்ல. இந்த கல்வெட்டு ஃபுல்லாகவே பேர் எழுதி வச்சுருக்காங்க. காஞ்சிபுரத்துக்கும் இதுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்குது போல். அதனால் காஞ்சிபுரம் நிறைய இடத்துல காஞ்சிபுரம் பேர் இருக்குது, பல்லவர்கள் பேர் இருக்குது நிறைய. இதெல்லாம் தெரியல, ஆனால் வெட்டு இதுவெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. இங்கே இருக்கு பாரு, இதோ இருக்கு பாருங்க. வந்தாவாசிலாம் எழுதி வச்சிருக்கு. மீனாட்சி அம்மன் போட்டிருக்கு பாருங்க. மீனாட்சி அம்மன் எழுதியிருக்கு பாரு. அப்படியே ஒரு கல்வெட்டில் ஒரு பேர் எழுதியிருக்கு. இங்கே பாருங்க, காஞ்சிபுரம் மாளிகைன்னு போட்டிருக்கு பாருங்க. மாளிகை என்னன்னு தெரியல, அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. கல்வெட்டத்தில் செதுக்கியிருக்காங்க. காஞ்சிபுரம்னு எழுதியிருக்கு பாருங்க. கட்டணும் கூட ரொம்ப எடுக்காது, முடியல. சிவன் சிலையான போனோம், செம்மையாக இருக்கும். திரும்பி பாருண்ணா. ஃபைனலா கொஞ்சம் தூரம் தான். அட பாவிங்களா, என்னடா படி இவ்வளோ மோசமாக இருக்கும். ஐயோ, கொஞ்சம் சரிக்கினா அவ்வளோந்தான். அங்கே பாருங்க, ஒரு இப்படி ரெண்டு பாவம் இல்லை, எனக்காக கஷ்டப்படுறாரு. நான் கிடைக்கணும் வந்து இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டாரு. ஓகேவா, அதனால ஸ்பெஷல் கோயிலுன்னு அடிக்கடி சொல்லுவார். பாருங்க இப்படி போகுதுன்னு. கீழே இறங்கிட்டாங்க. பேசுறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுகிறேன். நண்பர்களே,
அவர் எல்லாமே சுற்றி காட்டிட்டார். ஓகே, எல்லாம் வடிவாக காட்டிட்டாரு. இந்த வீடியோஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எனக்கா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஓகே, மலைக்கு மேலே ஏறி. ஓகே, பாவம் களைப்பாக இருந்துட்டாரு போல. சரி, எல்லா வீடியோஸ் எடுத்தாச்சு, கோயிலையும் பார்த்தியா, சுற்றி காட்டிட்டாரு. இப்போ அவர் வீட்டை கிளம்ப போகிறாரு. ஓகே, பார்த்தீங்களா நண்பர்களே, நான் கிடைக்கணுமெண்டு இந்த மலையில் எவ்வளோ படிக்கட்டு இருக்குது. இந்த படிக்கட்டெல்லாம் கடந்து போய் சாமி கும்பிட்டு எனக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கிடைக்கணுன்ட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். நீங்களாம் பார்த்தீங்களா? இதில் நான்டா ஏறிறங்கினா கூட மூச்சு வாங்கி செத்து போயிடுவான். ஆனால் இவர் பாருங்கள், நான் கிடைக்கணுன்ட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படிப்படியாக ஏறி போய் நான் சாமி கும்பிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டார். இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு போய் நினைக்கிறீங்க. இவர் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் நான் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். பாய்.